அனைவருக்கும் வணக்கம். விளாத்திகுளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் சமீபத்தில் விஜய் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணி இப்போ ஜெயிலில் வச்சுருக்காங்க. நம்ம போன காணொலியிலேயே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். விஜய் அவர்கள் வந்துட்டு சட்டமன்ற கதவுகளையெல்லாம் மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் கொலை மிரட்டலில் வராதாம். ஆனால் மார்க்கண்டேயன் அவர்கள் கதவு மூடுவீங்களா, மூடிதான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டது மட்டும் இப்போ கொலை மிரட்டலுக்குள்ளே வந்துருச்சு போல இருக்கு. ஸோ அந்த சம்பவத்தை தொடர்ந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அந்த ரிப்ளையில் என்ன பேசியிருக்காருன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறமா மார்க்கண்டேயன் அவர்களுடைய மகன் வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவருடைய மகன் சொன்ன ஒரு விஷயம், சிறப்பான விஷயம், அதையும் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த விவகாரத்தில் சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதலாவதாக வன்னியரசு அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காருங்க. இந்த மார்க்கண்டேயன் அவர்கள் பேசினதையொட்டி அவர் வந்துட்டு நம்ம சட்டமன்றத்துக்குள் வைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களின் எலும்புகளை உடைப்பேன் அப்படி இப்படின்ட்டு பேசியிருக்காரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள். அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படி அப்படின்னு பேசிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதை தான் நினைவுபடுத்த விரும்புகிறோம் அப்படின்னு போட்டிருக்கார். இதுக்கு பேர் என்ன? இப்போது மார்க்கண்டேயன் அவர்கள் எலும்பெல்லாம் உடச்சி தந்துடுவேன் அப்படின்ற மாதிரி என்னமோ சொல்லியிருக்கார். அது கொலை மிரட்டல் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்? சோஃபா செமையாக வேலை செய்தில்ல. அவர் பேசுனது கொலை மிரட்டல் அப்படின்னா இவர் பேசுகிறதுக்கு பேர் என்னது? இப்போது அமைச்சர் வன்னியரசு அவர்கள்கிட்ட நான் கேட்குறேன், குளத்தூரில் ஸ்டாலின் அவர்களை கொத்து புரோட்டா போட்டுட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் சொன்னார் இல்லையா? ஸ்டாலின் அவர்களை கொத்து புரோட்டா போடுறது அப்படின்னா என்ன? அமைச்சர் வன்னியரசு இப்போ விளக்கணும். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் பேசின வார்த்தை தவறாக இருந்தாலும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய இடத்துல எல்லாரும் வார்த்தைகளை அளந்தெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு உணர்ச்சி பெருக்கில் உணர்ச்சி மிகுதியில் அது வருது. விஜய் அவர்கள் சொன்னார்ல, நல்லா வச்சு செஞ்சு விடுங்க இப்படி சொன்னார்ல, அதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கெல்லாம் வன்னியரசு அவர்கள் ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா? ஒரு முதலமைச்சர், ஒரு மாண்புமிக்க பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு வன்னியரசு அவர்கள் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாரா? நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. இது என்ன வன்னியரசு அவர்களே? அப்புறமா அவங்களுக்குலாம் ஒரு டேஷும் கிடையாது அப்படின்னு சொன்னார்ல, டேஷ்னு. அந்த டேஷுக்கு என்ன அர்த்தம்? அப்படிலாம் பேசினவரை பார்த்து நீங்கள் எதுவும் சொல்லலையே வன்னியரசு அவர்களே. அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு மார்க்கண்டேயன் அவர்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறப்போ அங்கே இருந்த காவல்துறை அதிகாரி ஏடிஎஸ்பி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள்கிட்ட சண்டைக்கு போகிறார். வாங்கடே பார்த்துருவோம் நீயா நானா அப்படின்ற மாதிரிலாம் சண்டைக்கு போகிறார். சண்டைக்கு போகிறப்போ கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறார். அந்த காணொலியை பாருங்கள். இப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு ஏடிஎஸ்பி. அங்கே பீப்பு போட்டிருக்காங்கல்ல, பீப்பு போட்டால் அதோடைய அர்த்தம் என்ன? நல்ல வார்த்தையா? அப்படியே காதில் இருந்து தேன் ஒழுகிற வார்த்தைகளை பேசுகிறாரா ஏடிஎஸ்பி? கெட்ட வார்த்தைகளாக அருவருக்கத்தக்கவைகளை பேசிக்கிட்டு இருக்கார். அப்போது எம்எல்ஏவுக்கு ஒரு சட்டம், முதலமைச்சருக்கு ஒரு சட்டம், ஏடிஎஸ்பிக்கு ஒரு சட்டம், என்ன கெட்ட வார்த்தையில் அருவருக்கத்தக்கவைகளை பேசியிருக்கார். இதுக்கெல்லாம் வன்னியரசு அவர்கள் சொல்லலாம்ல. எல்லாருக்கும் எலும்பு உண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம் சொல்ல வேண்டியதானே? சரி, நாகர்கோயிலில் லாக்அப் டெத் நடந்துச்சு. நாகர்கோயில் சிறையில் சபரிவர்மன் என்பவரை காவல்துறை அடித்தே கொண்டாங்க. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவருடைய ஒரு கை குறைபாடு கொண்ட கை. அந்த கையில் எலும்பு இருக்குல்ல, எலும்பு 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சைக்கோவாக எவனாவது இருந்தால் மட்டும்தான் அவனால் இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு மாற்றுத்திறனாளின்னு தெரிஞ்சும் கூட கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு குறைபாடு உள்ள ஒரு நபர், அவருக்கு ஒரு கை குறைபாடு இருக்குது, அந்த கையை 3 இடத்துல உடைச்சிருக்காங்கன்னா அதுக்கு வன்னியரசு அவர்கள் எல்லாருக்கும் எலும்பு உண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம் அப்படின்லாம் கண்டனம் தெரிவித்தாரா? இல்லை. நாட்டில் இவ்வளோ கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ தவறாட்டு காவல்துறை அதிகாரி நடந்துக்கிட்டு இருக்காரு, முதலமைச்சர் தவறாக பேசுகிறாரு, டேஷ்னு பேசுகிறாரு, நல்லா வச்சு செஞ்சு விடுங்க அப்படின்றாரு. குளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டாச்சு, 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டாக்கா ஆதவர்ஜுனா பேசுகிறாரு, என்னெல்லாமோ சொன்னாங்க.
இந்த கொத்து புரோட்டா அது இதுன்னு சொல்லிட்டு என்னலாமோ பேசுகிறாங்க. அப்பமெல்லாம் இந்த மாதிரி எலும்பை எண்ணுவோம், எலும்பு எல்லாருக்கும் தான் இருக்குன்னு சொல்லாத வன்னியரசு அவர்கள் இப்போ மட்டும் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஆதவர்ஜுனா அவர்கள் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே எவ்வளோ கேவலமாக எவ்வளோ அநாகரிகமாக பேசியிருக்கார். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது வாயா போயா வாடா போடானே பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அப்பமெல்லாம் வன்னியரசு அவர்களுக்கு எதுவுமே கோவம் வரல. கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாக ஆதவர்ஜுனா எவ்வளோ தடவை பேசியிருக்கார். முதலமைச்சரே உங்கள் வீட்டுக்கு நாங்கள் 5000 பேரை அனுப்புவேன், புரட்சி வெடிக்கும் அப்படின்லாம் பேசினாரா இல்லையா? அப்பமெல்லாம் வன்னியரசு அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? நாகரிகமாக கேட்குறேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? எல்லாருக்கும் எலும்பு உண்டுன்றதை நினைவுபடுத்த விரும்புகிறாராம் வன்னியரசு அவர்கள். நமக்கெல்லாம் தெரியாது பாருங்க, அதனால சொல்லி தராரு நமக்கு. நாங்களும் அப்போ எங்கள் சார்பாக கொஞ்சம் நினைவுபடுத்த விரும்புகிறோம். நாய் இருக்குல்ல, நாய்க்கு கூட நன்றின்னு ஒன்று உண்டு. உண்மைதானங்க, நாய்க்கு கூட நன்றின்னு ஒன்று உண்டுங்க. விசிகா காரணங்களுக்கு நன்றின்னு ஒன்று கிடையாது. எல்லாருக்கும் எலும்பு உண்டு தான், ஆனால் விசிகாவுக்கு மட்டும் முதுகெலும்பு அப்படின்னு ஒன்று கிடையாது. அமைச்சர் ஆயிட்டோம் அப்படின்றதுனால ஏதோ ஒரு மிதப்பு வந்துருச்சு போல வன்னியரசு அவர்களுக்கு. சமீபத்தில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் நெருங்கி வராரு, அவர்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே வராரு. அவர் அப்படியே தள்ளு அப்படியே தள்ளி விட்டுட்டாப்புல, அப்படியே ஓரமாக அனுப்பி அப்படியே அண்டார்டிகா பக்கம் தள்ளி விட்டுட்டாப்புல. இப்போ என்னன்னா எல்லாருக்கும் எலும்பு இருக்குன்றதை நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம். பதவி சுகம் அப்படியே தலகணம் கொடுத்துருச்சு பாருங்க வன்னியரசு அவர்களுக்கு. அப்பா இவங்களுக்கெல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்திருக்கோம் ஒரு காலத்தில். வன்னியரசு யார் தெரியுமா? எவ்வளோ போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காரு தெரியுமா? அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன தெரியுமா? ஈழத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? அப்படி இப்படி இப்படி அப்படின்னு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன், துன்பப்படுறேன். இவங்களுக்கெல்லாம் ஃபயர் விட்டுருக்கோம் நம்ம. எலும்புகளை பற்றி பேசுகிறப்போ தான் இன்னொன்று தோணுது. ஆதவர்ஜுனா போட்ட எலும்புக்காக தானே ஓடி போனாங்க இவங்க, இல்லையா? எலும்பு அப்படின்றது எலும்புக்கும் விசிகாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. எலும்பு துண்டு கிடச்சிருச்சுன்னா எங்கே போகணுமோ அங்கே போயிடுவாங்க. அளவா கூவுங்க ப்ரோ, அங்கே ஏதோ அன்பு மணியெல்லாம் சேர்த்துக்க போகிறாங்களாம். பாமக வேற வரப்போதான், அப்புறம் உங்களை விரட்டி விடுறது தான் நடக்கும். நீங்கள் வேற பாமக இருக்கும் கூட்டணியில் இடம்பெற மாட்டீங்களே, நீங்கள் தான் மானஸ்தர்களாச்சே, கொள்கைவாதிகளாச்சே. கொள்கை சரி விடுங்க. இதில் வேற இன்னொருத்தர் இருக்கார் மதிமுக, நம்ம கோபால்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கல திமுக கூட்டணியில், அதனால தான் வெளியே வந்துட்டோம் அப்படின்றார். ஆனால் அங்கேயே அந்த கூட்டணியில் தாவேகா கூட்டணியில் இருக்கிறப்போ அவர் இருக்கார் பாருங்க, நம்ம நாஞ்சில் சம்பத்து, துப்புனா தொடச்சிக்குவோம் புகழ். அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு வைகோ விஜய் காலடியில் கிடக்கிறார் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. நல்ல மரியாதைங்க, நல்ல மரியாதை, சூப்பர் மரியாதை. திமுக கூட்டணியில் மரியாதை இல்லையா, அதனால அங்கே போயிருக்காரு. அங்கே நல்ல மரியாதை கிடைக்குது. காலுக்கு அடியில் கிடக்கிறார் அப்படின்னு சொல்றது சம மரியாதைங்க, சம மரியாதை. அறிவில்லையாடா திமுக காரங்களும்? அறிவில்லை தெரியலன்னா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன், உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. நான் என்ன சரி விடுங்க, ஒரு கிடையாது. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இவ்வளோ அநாகரிகமாக பேசிக்கிட்டு இவங்கெல்லாம் திமுகவுக்கு நாகரிக கிளாஸ் எடுக்கிறாங்க. நாகரிகமாக பேசுவது எப்படி, நாகரிகமான அரசியல், இதெல்லாம் திமுகவுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க இவங்கெல்லாம். எலும்பு எண்ணுவாங்களாம். எல்லாருக்கும் எலும்பு உண்டுன்றதை நினைவுபடுத்த விரும்புகிறோம். எலும்பு பற்றியெல்லாம் பேசலாமா? அதுக்கெல்லாம் தகுதி இருக்கா வன்னி ப்ரோ உங்களுக்கு? எலும்புகளை பற்றி பேசக்கூடிய இந்த ஸ்டார் யாருன்னு தெரியும்ல? சம்பந்தமே இல்லாத தொகுதியில் நின்று திமுக காரனுடைய எலும்பையும் ரத்தத்தையும் உறிஞ்சி எம்எல்ஏ ஆனவர் இன்னைக்கு எலும்பு பற்றியெல்லாம் பேசுகிறார். எலும்பு முதுகெலும்பு கிடையாது, அடுத்தவனுடைய எலும்பையும் ரத்தத்தையும் உறிஞ்சி எம்எல்ஏ ஆகணும். எலும்பை பற்றியெல்லாம் பேசலாமா வன்னி ப்ரோ? சரி, அடுத்ததான் நம்ம திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களுடைய மகன், அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு. அவங்க அப்பாவை பார்க்க போன இடத்துல கோர்ட்டில் வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்காரு, அதை பாருங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். இப்படி ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கலாங்க, கேவலம். உங்கள் பையன்தான் சார் உங்கள் கூட இல்லை, எனக்கு என் அப்பா வேணும் சார், விளாத்திக்குளம் மக்களுக்கு வேணும் சார், அவர் சேவை செஞ்சுட்டு இருக்காரு சார் இத்தனை வருஷமா. ஐயோ கேவலம். இந்த அவமானம் தேவையா? தாவேக்க அரசாங்கத்துக்கு வெக்கமாகவே இருக்காது போல இருக்கு.
கோர்ட்லேயும் கொட்டு வாங்கியாச்சு, சின்ன சின்ன பசங்கக்கிட்டேயும் கொட்டு வாங்கியாச்சு, கைது பண்ணுறோன்ற பேரில் கைது பண்ணியே அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் கேட்குற கேள்விகளை பார்த்தா சம்மந்தமே இல்லாத நமக்கே ஒரு மாதிரியா ஐயோ அப்படின்னு ஹர்ட் ஆகுதே. சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கு எப்படி இருக்கும்? நல்லா டீசெண்டாக பேசிக்கிட்டு இருந்தாப்புல, திடீர்னு என்ன நினச்சாப்புலன்னு தெரியல. உங்கள் பையன்தான் உங்கள் கூட இல்லை, எனக்கு என் அப்பா வேணும்ன்ட்டாப்புல. எங்க தம்பி அந்த அப்பாவை காணோம்? ஓகே ஓகே, அங்கே இருக்காரா? ஒருத்தவங்க நம்மளை எப்படி நடத்துகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்களே நடத்த முடியும். சட்டமன்ற கதவுகளெல்லாம் மூடுவேன்னு ஒருத்தர் சொல்கிறாப்புல அப்படின்னா, மூடுவியா? நீ மூடி தான் பாரு அப்படின்னு தானே சொல்ல முடியும். அதுக்கு கைதுங்க. இப்போ இந்த பையன் எப்படி பேசுகிறாப்புல, உங்கள் பையன்தான் உங்கள் கூட இல்லை, எனக்கு எங்கள் அப்பா வேணும்னு சொல்கிறது. இதுக்கும் இந்த பையனை கைது பண்ணால் கூட கைது பண்ணிடுவாங்க. எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூட விஜய் அவர்களுக்கு இல்லை. இந்த பையன் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிட்டாப்புல, ப்ரெஸ் மீட்டில் வந்து நின்று பேசுகிறாப்புல, தைரியமாக பேசுகிறாப்புல. விஜய் அவர்கள் இது வரைக்கும் 0 முட்டை, முதல் அமைச்சர் முட்டை. சரி, இங்கே இப்படி கைது நடவடிக்கைகள், அமைச்சர் வன்னியரசு இப்படி பேசியிருக்காரு, இன்னொரு பக்கம் அவருடைய பையன் இப்படிலாம் பேசியிருக்காரு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், டெல்லியில் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சிஜேபி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்க வந்து அங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி விஜய் அவர்கள் இன்னும் வரைக்கும் வாயை திறக்கலை. ஒரு வார்த்தை கூட, ஒரு பதிவு கூட இல்லை, ஒரு சப்போர்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை இன்னும் வரைக்கும் தெரியப்படுத்தலை. அங்கே மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி ஒன்று கூட வாயை திறக்கலைங்க. அங்கே தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கோரிக்கை வச்சுருக்காங்க. இதெல்லாம் பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கலாம்ல. உதயநிதி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கார், உதயநிதி அவர்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார். ஆனால் விஜய் அவர்கள் என்ன ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்றது தெரியலை. ஆனால் இங்கே என்னன்னா, அமைச்சர் வன்னியரசு அவர்கள் எல்லாருக்கும் எலும்பு உண்டுன்றதை ஞாபகப்படுத்துகிறோம் இப்படின்ட்டுலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ரவுடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் தான் ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். இதுதானே மக்கள் விரும்புகிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தானே. இந்த மாதிரி சினிமா டயலாக்ஸ் பேசுகிறது, எலும்பு எல்லாருக்கும் இருக்குன்னு, நான் அந்த இடம் இந்த இடம் கில்லிடா, எல்லா இடமும் கில்லிடா இப்படின்லாம் பேசுகிறது தானே மக்கள் விரும்புகிறாங்க. அங்கே டெல்லியில் இவ்வளோ பெரிய போராட்டம் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நாள், நேற்றைக்கு தான், அதே நாள் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜனநாயகன் படத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறார் சமூக வலைத்தளங்களில். அதே மாதிரி தாவேக்காவினருக்கு டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தை விட அவங்களுக்கு ஜனநாயகன் படம் வந்துடணும், அதுக்கு போகணுன்றதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. தாவேக்காவுடைய அமைச்சர்களும் சரி, எல்லாருமே சரி. புஷி ஆனந்த் என்னன்னா, இந்த ஜனநாயகன் படத்தை அப்படியே பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்றாரு. தாவேக்காவுடைய அமைச்சர் விக்னேஷ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக லீவு வேணும்னு முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கேன், ஜனநாயகன் படத்தை கொண்டாடியே ஆகணும், எனக்கு அந்த ரசிகனாக எனக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஆகவே தாவேக்காவுடைய அமைச்சர்களும் சரி, தாவேக்கா தொண்டர்களும் சரி, தாவேக்கா தலைவரும் சரி, இப்பேற்பட்ட ஒரு போராட்டம் நாடே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. நாடே வந்து அறிஞ்ச ஒரு போராட்டம், நாடே உற்று நோக்கக்கூடிய ஒரு போராட்டம். அப்பேற்பட்ட ஒரு போராட்டத்துக்கு இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றது இன்னும் வரைக்கும் தெரியப்படுத்தாமல் இருக்காங்க. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா, தாவேக்காவுடைய இந்த தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்கானுங்கள்ல, இவனுங்கள்லாம் இந்த போராட்டத்துக்கு என்ன ஸ்டாண்ட் எடுப்பானுங்கன்னு தெரியல. பிஜேபி பக்கம் நிற்பானுங்களா, இல்லை இந்த சிஜேபி பக்கம் நிற்பானுங்களா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவானுங்களா, இல்லை என்ன கணக்கில் இருக்காங்க? ஒருவேளை இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் இருப்பானுங்களோ? இவங்கெல்லாம் ஏன் போராடுறாங்க, இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் போராட்டமா அப்படின்னு, போராட்டனாலே என்னன்னு தெரியாமல் இருப்பானுங்களோ? இல்லை எதுக்காக போராடுறாங்கன்னு தெரியாமல் இருப்பானுங்களா? இல்லை ஒருவேளை இந்த வேர்ல்டை விட்டு கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகி அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு நோக்கி அந்த பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்களா? என்ன கணக்கில் வாழ்கிறானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு ஆவலாக இருக்குது. இந்த சிஜேபி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாரா இல்லையா, என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்டாங்க. இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டு மாஃபியா இறக்கி விட்டாங்க. ஒரே ஃபேக் நியூஸ். விஜய் வந்து டெல்லிக்கு போயிட்டாராம், அந்த குழுவினரை சந்திச்சாங்களாம், சிஜேபி தலைவரை சந்திச்சாங்களாம், அங்கே இருக்கிற எல்லாரையும் சந்திச்சாங்களாம். ஃபேக் நியூஸ். அந்த வீடியோவை என்னென்னு ஆரஞ்சு பார்த்தா இங்கே பெரம்பூரில் சுற்றிக்கிட்டு இருக்காரு, பெரம்பூரில் மக்களை சந்திக்க போயிருக்காரு பாருங்கள், அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு விஜய் டெல்லிக்கு போயிருக்கார் அப்படின்லாம் பரப்புகிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவனுங்கெல்லாம் பரப்புகிறானுங்க இதை எடுத்து போட்டு, விஜய் வந்திருக்காரு டெல்லிக்கு அப்படின்ட்டு. பொய்யாட்டு. அது நிறைய மக்களுக்கு ரீச் ஆகுது வேறு, நிறைய பேர் அதை நம்புகிறாங்க வேறு. விஜய் போயிருக்காரா, சூப்பர், சூப்பர் அப்படின்ட்டு பொய் செய்தியை பரப்புகிற நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த போராட்டத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்ற அவருடைய நிலைப்பாட்டையாவது தெரிவிக்கலாம், அது கூட இல்லை. இப்படிப்பட்ட அட்டூழியங்கள்ல எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு ஒரு ஆட்சியும் ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னத்தை சொல்ல, பீப்புள்ஸ் மேண்டேட், மக்கள் விரும்பிய மாற்றம், சூப்பர், நல்ல மாற்றம். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.